ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரவி கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் புதுசாக வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ்க்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து நியூவாக வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நியூ சேனல் தான். ஆனால் வந்து இப்போ க்ரியேட் பண்ணது கிடையாது. ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணது. ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 இயருக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நான் வந்து இப்ப நியூவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இதுக்கு மேல வந்து நம்மளால எல்லாத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்த்துக்க முடியாது. இனிமேல் வந்து பிசினஸ் ஓரியன்டடா மட்டும், அதாவது ஒரு நியூ சேனலா ஸ்டார்ட் பண்றதுக்கு இதையே வந்து நம்ம கன்டென்ட் எல்லாமே மாத்தி புதுசா கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு சேனலுங்கிற நேம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பிரவி கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். லோகோலேருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து என்னோட பிசினஸ் அந்த ரிலேட்டடா தான் வந்து இதுவா அப்படியே கொண்டுட்டு போகலான்ட்டு இருக்கேன். இது வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இப்போ எதுவும் வந்து ஜாப்க்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க, இப்படி நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் நிறைய இருக்குது நமக்கு வந்து. வீட்லேயே இருந்துக்கிட்டே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வெளியில் போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து வீட்லேயே இருந்துக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால வந்து கண்டிப்பாக இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கூட கிடைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து வீடியோவை வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோட பிஸ்னஸ் ஓரியன்டடாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது வந்து ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ். ஜுவல்லரி மேக்கிங்னா ஹேண்ட் கிராஃப்டடு. நான் வந்து ஹேண்ட்லேயே வந்து என்னென்ன ஜுவல்லரிஸ் மேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து செப்டம்பர் 21 அன்னைக்கு வந்து நான் அதாவது திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து வேற ஒரு சேனல்ல வந்து வீடியோஸும் போட்டிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து நியூவா இது வந்து புதுசா ஒரு அப்படியே கரெக்ட்டா கொண்டு போவோம் ப்ரொஃபஷனலா அப்படின்னு சொல்லிட்டு அதில உள்ளத எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டு இதில வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். செப்டம்பர் 21 அன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த பிஸ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து நான் வந்து ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில்க் த்ரெட் வச்சு பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட்ல குந்தன் ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சு நல்லா டிஃப்ரெண்டான ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு சில்க் த்ரெட்லேயே வந்து இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு பேண்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஹேர் பேண்ட் போடுவோம்ல, அதில் வந்து நல்லா நிறைய நியூ டிசைன்ஸ்லாம் வந்து அதை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் கிளிப்பு வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சென்டர் கிளிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ பின், அதுவும் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு சாரீ பின் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸு, கிராக்கல் பீட்ஸ், அந்த பீட்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பீட்ஸ் இருக்கு. அந்த பீட்ஸ்லாம் வச்சு நெக்லஸும் இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட வந்து பிரேஸ்லெட்டும் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரேஸ்லெட்லேயே வந்து நார்மல் சாம்ஸ் வச்ச பிரேஸ்லெட்டும், அதுக்கப்புறம் வந்து வாட்ச் பிரேஸ்லெட், வாட்ச் வந்து நல்லா எப்படி சொல்றது, மூவிங் ஆகிற வாட்ச் தான். அந்த வாட்ச் பிரேஸ்லெட்டும் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து பிரேஸ்லெட் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்லஸ், இயரிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ்லேயே வந்து இயரிங்ஸ் வந்து ஸ்மால் சைஸ்லேயும் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும்லாம் நல்லா லாங்காக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குல்ல இயரிங்ஸ், அந்த மாதிரியும் வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ், நீங்கள் வந்து அந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நான் மேக் பண்ணவா அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு சாரீஸ் நீங்கள் வியர் பண்ண போகிறீங்க, இந்த சாரீஸ்க்கு மேட்சாக எனக்கு வந்து பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா
அந்த சாரீஸ்க்கு மேட்சா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு இல்லன்னா த்ரெட் சுத்தி இல்ல எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி இப்ப ஆன்லைன்லேருந்து இல்ல நெட்லேருந்து ஏதாவது ஒரு பிக்சர சென்ட் பண்ணி இந்த மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நான் செஞ்சு தருவேன். இப்ப வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அந்த குந்தன் பேங்கிள்ஸ் தான் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நெறைய மேரேஜஸ், ஃபங்ஷன்ஸ்ல எல்லாருமே வந்து நெறைய வியர் பண்றது அதுதான் வந்து வியர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஃபங்ஷனுக்கு வியர் பண்ற மாதிரி, இல்ல மேரேஜ் ஃபங்ஷன் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வியர் பண்றதுக்கு நீங்க வந்து அ இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிக்சர் சென்ட் பண்ணீங்கனாலும், நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி மேக் பண்ணி தருவேன். உங்களுக்கு எப்ப வேணுமோ அதுக்கும் ஒரு 15 டேஸ் முன்னாடி அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடி சொல்லிட்டா கூட நம்ம மேக் பண்ணி ஆனா, அது வந்து நம்ம மேக் பண்ணி அத வந்து நல்லா ட்ரை ஆகி விட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொரியர் அனுப்பணும். ஒரு 1 நாள் முன்ன பின்ன ஆகலாம். ஆனா கொரியர் மேக்ஸிமம் 2 டேஸ்ல ஆயிடும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 10 டேஸ் நமக்கு தெரியும்ல ஃபெஸ்டிவல் வருதுன்னா, நமக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இப்ப என்னோட வாட்ஸ்அப் நம்பர வந்து நான் ஸ்க்ரீன்ல, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கப்புறம் வந்து எங்கெங்க குடுக்க முடியுமோ அது எல்லாத்துலயும் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர நான் குடுத்துடுறேன். உங்க யாருக்காவது வேணும் அப்டின்னா, இந்த மாதிரி சீக்ரெட் பேங்கிள்ஸ் இப்ப நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்டின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாவே நான் செஞ்சு தருவேன். அதுவும் பிரைஸ் வந்து சொல்லப்போனா நான் மார்க்கெட்ல நெறைய பேர் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட, அவங்கவங்களுக்கு நான் வந்து யாரையும் தப்பா சொல்லல. ஆனா ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பிரைஸுங்கிறது வந்து நம்ப எப்படி நம்மளோட அந்த உழைப்பு, அந்த டைமிங், அந்த உழைப்பு, அப்புறம் நெறைய பேருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல கிடைக்கும் மெட்டீரியல்ஸ். சில பேருக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட்ல குடுப்பாங்க. சில பேர் வந்து போய் பக்கத்திலேயே கிடைக்கும். சில பேருக்கு வந்து கொரியர்ல நான்லாம் இப்ப வந்து கொரியர்ல வாங்கி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரி வந்து அவங்கவங்க அந்த அவங்கவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் தான் கண்டிப்பா எல்லாருமே வப்பாங்க. ஆ அதெல்லாம் விட நான் வந்து கொஞ்சம் ஏன்னா இப்ப ஸ்டார்ட்டிங் தானே நம்ம கரெக்ட்டா நான் வந்து என்னோட மார்ஜின வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் நான் வந்து எல்லா பிரைஸுமே இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நார்மலா நமக்கு மார்ஜின் கிடைச்சா போதும் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ங்கிறனால போக போக நம்ம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அதனால வந்து நீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வேணும்னா என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர வந்து சேவ் பண்ணிட்டு, என்னோட வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வேணும்னாலும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து இப்ப மோஸ்ட்டு இப்ப வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இப்ப நம்ம வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்கும். அந்த ஃபங்ஷனுக்கு வரவங்க எல்லாருக்கும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் குடுப்பாங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க. எந்த வீட்லயுமே பெண்கள் இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. கண்டிப்பா அவங்க ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல பொண்ணு இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அக்கா இருக்கலாம். கண்டிப்பா யாராவது பெண்கள் வந்து இருப்பாங்க. அதனால வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டா இன்னைக்கு வந்து வந்துட்டு போனவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுக்குறதுக்கு இப்போ வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து குடுக்குறாங்க. 2 பேங்கிள்ஸ் இல்லன்னா ஒரு 4 பேங்கிள்ஸ் அவங்களோட வசதிக்கு ஏத்தாப்புல வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுக்குறாங்க. கண்டிப்பா உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுக்குறதுக்கும் நீங்க வந்து நம்மள்ட்ட வந்து அந்த பேங்கிள்ஸ வந்து நீங்க மேக் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு நான் வந்து செஞ்சு அனுப்புவேன். நீங்க எவ்வளோ பீஸஸ் கேட்டாலும், உங்களுக்கு நீங்க எந்த டைம்க்குள்ள கேட்குறீங்களோ, அந்த டைம்க்குள்ள வந்து நான் செஞ்சு அனுப்புவேன். கண்டிப்பா நீங்க நம்பி என்கிட்ட குடுக்கலாம். ஆ சாரி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்னோட நேமே வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னோட நேம் வந்து பிரவீனா. அம் நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரத்தநாடு பக்கத்துல வந்து என்னோட ஊர். ஆ நான் வந்து அதனால பிரவீனாங்கிறதுனால பிரவி கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சேனலோட நேம் வந்து வச்சிருக்கேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் எம்பிஏ கிராஜுவேட். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. இப்ப வந்து வீட்லயே வந்து நம்ப ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல. அதனால வந்து இப்ப நான் வீட்லயே இருந்துட்டு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா வேணும். எப்படியும் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகலாம். இல்ல உங்களுக்கே யூஸ் ஆகலாம். அந்த வீடியோ சேவ் பண்ணிக்கங்க. இந்த மாரி ஒரு ஐடியாஸ் வரும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் நம்மளும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும். நம்மளும் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். நம்ம வந்து வீட்ல வந்து சும்மா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே நம்மள சொல்லிடக்கூடாது. ஏன்னா எனக்கு 2 பசங்க. அதனால வந்து இப்போதைக்கு நம்மளால ஜாப்லாம் போக முடியாது. என்னதான் ஆசைப்பட்டாலும். அதனால நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்மளோட சுயமரியாதைய நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நம்ம பெண்களாகிய அனைவருமே ஒரு சுயதொழில் கண்டிப்பா கத்துக்கணும். இதுதான் நான் சொல்ல வரல. எது வேணாலும் கேக் பேக்கிங்கா இருக்கட்டும், டைலரிங்கா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு ஜுவல்லரி மேக்கிங் இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டு, அத வந்து எப்படி பிசினஸா கொண்டு போணும், அத வந்து எப்படி நம்ம வந்து மக்கள்ட்ட சேர்க்கணும்.
அந்த மாதிரி அந்த ஐடியாஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஒரு கரெக்டாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும் நம்ம பிஸ்னஸ். என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு செயலை வந்து விடாமுயற்சியோட பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும். அந்த ஒரு இத மட்டும் விட்டுறாம கண்டிப்பா வந்து தொடர்ந்து எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப அதனால வந்து உங்க வீட்டுங்கள் அது மாரி ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறதுக்கோ, இல்ல எதுக்காவது வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லலாம் வந்து நான் வந்து பேங்கிள்ஸ் அந்த இதெல்லாம் வந்து போடுறேன். என்னோட Instagram ஐடியையும் வந்து நான் அதில வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். அதுவும் வந்து பிரவி கிரியேஷன்ஸ் தான் அந்த ஐடி நேமும். ஏன்னா இதில வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட மாட்டேன். இன்ஸ்டாவுல வந்து என்னோட பேங்கிள்ஸ் டிசைன், மத்த ஜுவல்லரீஸ் டிசைன் எல்லாமே நான் அதில போட்டுக்கிட்டு இருப்பேன். சேம் இதே நேம்லயே வந்து இன்ஸ்டா ஐடி. நீங்க வந்து இன்ஸ்டா ஐடிய செக் பண்ணி பார்த்துட்டு, அதில வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, என்னென்ன பேங்கிள்ஸ் இருக்கு எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லனாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி நீங்க பேங்கிள்ஸ் சென்ட் பண்ண சொன்னீங்கன்னா, டிசைன்ஸ நான் சென்ட் பண்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கண்டிப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆ நான் வந்து நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவுல பார்த்தீங்கன்னா, நான் என்ன ப்ராடக்ட் வாங்குறேன். அதாவது இப்ப வந்து அந்த நம்ம பிசினஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்க போறேன். அதோட அன்பாக்ஸிங் வீடியோ, அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து மேக்கிங் வீடியோ இப்படி நெறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் யாரு வந்து வாட்ச் பண்ணிட்டு, ஆம் ஒரு நல்ல கமெண்ட் அதாவது நல்ல கமெண்ட்னா நீங்க வந்து எப்படி சொல்றது? ஒரு அதுக்காக வந்து நான் சொன்னதுக்காக வந்து நல்ல கமெண்ட் இல்ல. இந்த வீடியோ இப்படி இருக்கு. ஒரு அதாவது நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கமெண்ட் நீங்க வந்து நல்லபடியா ஒரு கமெண்ட்ட சென்ட் பண்ணீங்கன்னா, ஒ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நெறைய பேருன்னு இல்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள்து வந்து ரேண்டமா ஒரு 2 பேர செலக்ட் பண்ணி, அந்த 2 பேருக்கும் என்கிட்ட இருக்கிற பீட்ஸ், என்கிட்ட இருக்கிற சார்ம்ஸ்லேருந்து அவங்க நான் என்கிட்ட இருக்கிற பீட்ஸையும், சார்ம்ஸையும் காமிப்பேன். அவங்க அதுல வந்து எந்த சார்ம், எந்த பீட்ஸ் வந்து அவங்க வந்து சூஸ் பண்றாங்களோ, அதுலேருந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு சென்ட் பண்ணுவேன். கண்டிப்பா ரேண்டமா ஒரு 2 பேர செலக்ட் பண்ணி, ஆளுக்கு ஒரு பிரேஸ்லெட். ஏன்னா ஒரு பிரேஸ்லெட் தானே அப்படின்னு சீப்பா நினைச்சிடாதீங்க. நான் ஸ்டார்ட்டிங் தான் இப்போ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் போகல. பிரேஸ்லெட்ங்கிறது சாதாரணம் கிடையாது. ஒரு பிரேஸ்லெட் வந்து 60-70 அது வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க. அந்த ₹70 இல்லாம நான் இங்கேருந்து கொரியர் அனுப்புறதுக்கு ஒரு 60 அந்த மாரி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 120, 130 வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு ஆளுக்கே 120, 130ன்னா 2 பேருக்குங்கிறப்ப கண்டிப்பா வந்து ஒரு 250 கிட்ட எனக்கு வந்து ஆ நான் சென்ட் பண்றேன். அதுல வந்து சரி லாபத்தெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணாலும் ஒரு 200க்கு மேல எனக்கு கண்டிப்பா வந்து அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிஃப்ட் மாரி தான் நான் சென்ட் பண்றேன். எனக்கு லாஸ் தான் அது. அதனால வந்து பிரேஸ்லெட் தானேன்னு சீப்பா நினைச்சிறாதீங்க. கண்டிப்பா அந்த பிரேஸ்லெட்ட நீங்க வாங்கி பார்த்தா தான் இது குவாலிட்டி எப்படி இருக்கு, நல்லாருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்னும் நெறைய பேருக்கு அத வந்து சொல்லணும்னு தோணும். நெறையா வாங்கணும்னு தோணும். நெறையா வந்து எனக்கும் கொஞ்சம் நல்லா வந்து ரீச் குடுக்கும். அதனால கண்டிப்பா என்னோட இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு கமெண்ட் எனக்கு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோவுல கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா பிரேஸ்லெட் கிடைக்கும். இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங்கிறனால நம்ம பிரேஸ்லெட் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இன்னும் வந்து நல்ல பெரிய லெவல்ல போனா, இன்னும் நல்ல பெரிய கிஃப்ட் கூட நான் குடுப்பேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ வந்து லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லயும் இந்த மாதிரி 2 பேர வந்து செலக்ட் பண்ணி நான் கிஃப்ட் குடுக்கலான்ட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி இதே சேம் நேம் ஆ பிரவி கிரியேஷன்ஸ் தான். இந்த சேனல் அதே சேம் நேம் தான். அதையும் வந்து சர்ச் பண்ணி, அதையும் வந்து இது ஃபாலோ பண்ணிட்டு, அதில உள்ள கலெக்ஷன்ஸையும் வந்து நீங்க வந்து டெய்லியும் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில ஏதாவது ஒரு பிக்சர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிக்கலாம். அப்ப வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். இன்விசிபிள் செயின் இப்ப ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்குல்ல, இன்விசிபிள் செயின் அதெல்லாம் வந்து இப்ப நான் மேக் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அதுக்குமே உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் பல்க் ஆர்டரா இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஒண்ணா ஒரே மாதிரி வியர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, சேமா அந்த மாதிரி யாருக்காவது பல்க்கா வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்கிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து நான் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.